ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்குரிய ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் காமனாக ஒரு சில டவுட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5th செமஸ்டருக்குரிய லேப் பொறுத்த வரைக்கும் 5 லேப் வந்து எங்களுக்கு இருக்குது டோட்டலாக. ஸோ அதாவது வந்து ஒரு முதல்வன் லேப் இருக்குது, அது போக நார்மலாக ஒரு 4 லேப் இருக்குது. ஸோ இதை வந்து எங்களுக்கு ஸ்லாட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் தான் இருக்குது, எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இது போன டைமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு, அது எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத கேட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு எதுவும் சான்சஸ் இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்டு இருந்தீங்க. செமஸ்டர் எக்ஸாம் காமனாக எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு எப்போ வந்து எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுருந்தீங்க. நெக்ஸ்ட்டு செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் எப்போ அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிங்க. இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஷெடியூலில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு டவுட் பார்த்தீங்க அப்படின்னா 5th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லேப் இருக்குது. ஸோ அந்த 5 லேபையுமே வந்து இந்த 3 நாளில் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்லாட் வைஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது போன டைமும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு நாளில் 2 லேப் நடக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முதல்வன் வந்து மேக்ஸிமம் லாஸ்ட் லேபாக தான் நடந்துச்சு. ஸோ அதனால் அது இந்த டைம் எப்படி பண்ணுறாங்கிறது தெரில. ஸோ அதனால் மெஜாரிட்டியாக ஒரு நாளில் 2 லேப் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் உங்கள் காலேஜில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா போன டைம் எப்படி நடந்துச்சு, இந்த டைம் எப்படிங்கிறது தெரில. ஆனால் மெஜாரிட்டி எப்படி நடக்க தான் நிறைய சான்சஸ் இருக்குது. செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஷெடியூலே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ December 9. ஸோ அந்த December 9ங்கிறது ஒரு பர்டிகுலர் டேட். இந்த இது பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே ஃபஸ்ட் நாளாக தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுங்கிறது கிடையாது. ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். ஆனால் December 9 தான் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் இருக்காங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட கெஸ்ஸிங் படி தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 99% வந்து போஸ்ட்போன் ஆக வாய்ப்பே இல்லை. சப்போஸ் அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு சைக்ளோன் ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் மேபி உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணலாம். ஆனால் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி போஸ்ட்போன் பண்ணாங்க அப்படின்னா அந்த December 9 நடக்கிற அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் தான் போஸ்ட்போன் ஆகும். சைக்ளோன் ப்ராப்ளம்னால ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்தால் வேணால் மேபி உங்களுக்கு அது எப்போ வரைக்கும் கொடுக்காங்களோ அந்த எக்ஸாம்ஸ் மட்டும் போஸ்ட்போன் ஆகும். ஆனால் போஸ்ட்போன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்லது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு போக போக தள்ளி போயிட்டே தான் இருக்குது எக்ஸாம்ஸ். அதனால் மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆக சான்ஸே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து எப்போ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு அகாடமிக் ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்க டேட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து உங்களுக்கு December 19 தான் முடியும். செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 27 December அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த செமஸ்டர் வந்து எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி காமனாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு 1.5 month வரைக்கும் போகும். ஸோ இந்த டைம் வந்து ஒரு January 2nd வீக் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா அகாடமிக்ஸ்ல காமனாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. January 20 வந்து நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு ரீஓப்பனிங் டேட்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.